ஆதவர்ஜனா வந்து புஷியை மாட்டி விட்டாரு, புஷி வந்து ஆதவர்ஜனா மாட்டி விட்டாரு, எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் கிளப்பக்கூடிய வேலைகளை நக்கர மாதிரியான பத்திரிகைகள் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. பட் விவரம் அது இல்ல. 45 கேள்விகள் உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்க. ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த் இவர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வைக்கப்பட்ட கேள்விகள் 45 கேள்விகள். ஒரே கேள்விதான் எல்லாத்துக்கிட்டையுமே கேட்கப்பட்டிருக்கு. தனித்தனியாலாம் கேள்வி கிடையாது. ஒரு 45 கேள்விகளை எல்லார்கிட்டையும் தனித்தனியா கேட்கப்படுது. ஆனா கேள்வி ஒண்ணுதான். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. எனக்கு இந்த 45 விஷயத்துல சந்தேகம் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. இதுல விஜய் அவர்களுடைய கார் அந்த பிரச்சார வாகன டிரைவர் கொடுத்த வாக்குமூலம் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. ஏன்னா விஜய் வந்ததே லேட், இதானே மரணத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. இதுல விஜய் அவர்களோட டிரைவர் கொடுத்த வாக்குமூலம் என்னன்னா, நாங்க நாமக்கல்ல இருந்து கிளம்பிட்டோம், வழி முழுக்க தொண்டர்கள் இருந்தாங்க, சரியான முறையில காவல்துறையினர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, தொண்டர்களை ஒதுக்கி எங்களுக்கு வழிவிடல, ஒரு 15,000 பேருக்கு மேல காரை சுத்தி சூழ்ந்துட்டு வரிசையில நிற்கும் போது காவல்துறையினர் தலையிட்டு பாதையை உருவாக்கி கொடுத்துருக்கணும், அப்படி செய்யல. இதனால காரை நான் ரொம்ப நிதானமா ஓட்ட வேண்டியதா இருந்தது, பிரேக்க நிறுத்தி வச்சுக்கிட்டு இன்ச்சு பை இன்ச்சா நவுத்துற மாதிரி ஆயிடுச்சு கரூருக்குள்ள நுழையும் போது. இது எல்லாம் வந்து கூட்டம் கூடுறதுக்கும் சேரத்துக்குமான ஒரு காரணமா இருக்கு. இப்படி ஒரு ஏன் போலீஸ் இப்படி பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலம் அப்படிங்கறத கொடுத்திருக்காரு. ரெண்டாவது, இந்த செருப்பு வீசின பொறுக்கி புறம்போக்கு வரத்தனை பிடிச்சி விசாரணை அப்படிங்கிற செய்கையில அவன் திமுகவை சேர்ந்தவன் அப்படிங்கிறதும் சிபிஐ விசாரணையில உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா தகவல்கள் அப்படிங்கிறதும் வருது. அப்ப திமுகவை சேர்ந்த ஒருத்தனுக்கு டிவிகே கூட்டத்துல என்ன வேலை? நம்ம இந்த திராவிடியா மீடியா சொல்ற மாதிரி கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செருப்பு வீசணும் அப்படின்னு வட சுட்டானுங்கல்ல, அது மாதிரிலாம் நாம நம்ம எங்க காது ஃப்ரீன்னு சொல்லிட்டு செய்வானுங்க. அதை நம்ப கூடாது. இப்ப ஸ்டாலின் கூட்டத்துல ஸ்டாலின் கவனத்தை இருக்க யாராலையா செருப்படுத்தி வீச முடியுமா? இரும்பு கரம் கொண்டாந்து நம்ம தொரவலையை கடிச்சு வச்சிடாது. அது மாதிரிதான் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுத்து வரவழைத்து விசாரிக்க சிபிஐ முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. வேற வழி இல்ல, சிபிஐ கூப்பிட்டா போய் தான் ஆகணும். இத்தனை நபர்கள் கிட்ட கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளுடைய பதில்களையும் எடுத்து செந்தில் பாலாஜியிடம் கிடுக்குப்பிடி விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்படும். ஏன்னா இதுல சந்தேகிக்கக்கூடிய நபர் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற முடிவுக்கு கிட்டத்தட்ட சிபிஐ வந்திருக்குங்கிறதால செந்தில் பாலாஜி விரைவில் விசாரிக்கப்படுவார்.